நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாகிறேன். ஆமேன். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது ஒன்றுமில்லாத நிலவரத்தில் பலவீனமாக இருக்கும்போது கிறிஸ்துவின் நிமித்தம் ஏற்படும் நிந்தைகள் அவமானங்களின் மூலம் நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்கிறார். பலவீனங்களில் பிரியப்படுகிறேன். ஐ டேக் ப்ளஷர், இன்பமாக சந்தோஷப்படுகிறேன். ரூத் போவாசிடம் எனக்கு எதினாலே உடைய கண்களில் தயை கிடைத்தது. அதாவது போவாசிடம் வேலை செய்யும் வேலைக்காரிகளில் கூட நான் சமமானவள் அல்ல. நான் ஒரு அந்நிய தேசத்து பெண். உமக்கு நான் மனைவியாகிவிட்டது எப்படி என்று நினைத்து அவர் நினைவு கூறுகிறார். அதேபோல் அபிகாயில் தாவீதின் உதவிக்காரர்களிடம் சொன்னது, நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க அடியாள் என்கிறார். இப்படி தன்னை ஒன்றுமே இல்லாத நிலவரத்தில் தாழ்த்திய தாவீதின் அவள் மனைவியாகிறார். தாவீதின் மனைவியானது நிமித்தம் அவள் பிரியங்கொள்கிறார். மிகப்பெரிய ஊழியர்கள் ஒருவரான அமெரிக்கா மற்றும் பல தேசங்களில் மிகவும் பிரியப்படும் ஊழியரான ஒரு தேவ ஊழியர் பில்லி கிராம் சொல்வது, நான் ஒரு விவசாயியின் மகன் மற்றும் எனக்கு பேச தெரியாது. இப்படி ஒன்றுமில்லாத எதுக்குமே உதவாத என்னை இத்தனை அதிகமான பற்பல பாஷை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படி எப்படி அடியேனை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்றும் நான் பிரியப்படுகிறேன் என்கிறார். இன்று அநேக ஊழியர்கள் துவங்கினதான ஊழியத்தில் தேவனுக்கு பிரியமாக தாழ்மையுடன் ஆரம்பித்து முடிவில் பெருமையிலும் பணத்தை மட்டும் குறிக்கோளாக வைத்து சத்தியத்தை விட்டும் விலகி போகிறார்கள். இவர்கள் தேவ பார்வையிலும் பிரியமில்லாமல் போகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவனுடைய மிகச்சிறந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூட தகுதியற்றவர்கள் தான் நாம். ஆனாலும் தேவன் நம்மேல் வைத்த அன்பு நம்மை தகுதிப்படுத்தி உள்ளது. நாம் தேவனுக்கும் நமக்கும் பிரியமுள்ளவர்களாய் தாழ்மையுடன் ஊழியம் செய்யும்போது நாமும் அவருக்கு பலமுள்ளவர்களாய் மாற்றப்படுவோம். ஆமென். God bless you.